Hi guys, welcome back to ARIVU info channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே guys, சி லாங்குவேஜஸ் சீரீஸில் இந்த செக்ஷனில் நான் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறேன். என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் யூஸ் பண்ணி ஹாஃப் பிரமிட் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறேன். நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ void main int I, j, row, printf output string வந்து enter the row value. scanf runtime ல row value get பண்றதுக்காக within quotes குள்ள %d address of row. இப்போ நான் outer loop write பண்றேன். for I is equal to 1, I less than or equal to row value, நம்ம runtime ல get பண்ற value I plus plus. Inner loop for j is equal to 1, j less than or equal to I, j plus plus. இது inner loop. ஸோ inner loopல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன்னா printfல within quotesக்குள்ள ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் செமிகோலன். அவுட்டர் லூப்பில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு printf within quotesக்குள்ள /n. இப்போ நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். enter the row value 5. ஸோ உங்களுக்கு ஹாஃப் பிரமிட் பேட்டர்ன் ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I, j ரெண்டு வேரியபிளும் உங்களுக்கு கவுண்டர் வேரியபிள். ரோன்றது ரன் டைமில் நம்ம கொடுக்குற ரோ வேல்யூ, அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ரன் டைமில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே அவுட்டர் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே I வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தது 5 கொடுத்தோம். அப்போ I வேல்யூ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ வேல்யூ 5. ஸோ கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிறனால ஸோ கண்ட்ரோல் வந்து இன்னொரு லூப்பில் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்கோம். ஜே வேல்யூ 1, I வேல்யூ 1. அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் டு ட்ரூ அப்படிங்கிறனால இங்கே printf ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டார் வித் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் பிரிண்ட் ஆகும். அகைன் கண்ட்ரோல் எங்கே போகும், ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஜே ப்ளஸ் ப்ளஸ்னால் உங்களுக்கு எப்படி அப்டேட் ஆகும், ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்டட் பை 1. அப்போ 1 + 1 2. ஸோ 2 அப்படின்னு இருக்கும்போது கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, ஏன்னா I வேல்யூ 1 இல்லைங்களா. ஸோ அப்போ கண்டிஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ். அப்போ என்னாகும், ஃபால்ஸ்னால் உங்களுக்கு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். வந்து இங்கே printf ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே printfல என்ன கொடுத்துருக்கோம், நியூ லைன் கேரக்டர். அப்போ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக நியூ லைனுக்கு போயிடும். அப்போ ஃபஸ்ட் லைனில் சிங்கிள் ஸ்டார் வித் ஸ்பேஸ் இது மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே வந்துருச்சு கண்ட்ரோல். அவுட்டர் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ அவுட்டர் லூப்போட செகண்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ எப்படி அப்டேட் ஆகிருக்கும், 2 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிருக்கும். ஏன்னா I வேல்யூ ஃபஸ்ட் இட்ரேஷனில் 1, ஸோ இது செகண்ட் இட்ரேஷன். ஸோ I ப்ளஸ் ப்ளஸ்னால் I இன்க்ரிமெண்டட் பை 1. அப்போ ஐயோட வேல்யூ எப்படி அப்டேட் ஆகிருக்கு, 2 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிருக்கும். இப்போ 2 லெஸ் தென் ரோ கண்ட்ரோல் இப்போ இங்கே வந்துடும். இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னே கண்ட்ரோல் இங்கே தானே வரும். ஸோ உங்களுக்கு ஐ வேல்யூ வந்து இப்போ 2 less than or equal to ரோ வேல்யூ நம்ம கொடுத்துருக்கிறது 5ன்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அப்போ
2 less than or equal to 5 evaluation result true. ட்ரூன்றனால கண்ட்ரோல் உள்ளே வந்துடும். உள்ளே வந்து திருப்பி அகைன் இந்த j வேல்யூ இனிஷியலைஸ் ஆகும். j less than or equal to I. j வேல்யூ வந்து 1, I வேல்யூ வந்து இப்போ இந்த கரண்ட் இட்ரேஷனில் 2. அப்போ 1 less than or equal to 2 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ட்ரூன்றனால உள்ள printf ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ செகண்ட் ரோவில் என்ன வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்டார் வித் ஸ்பேஸ். கண்ட்ரோல் அகைன் எங்கே போகும் j ++. இப்போ j வேல்யூ எப்படி அப்டேட் ஆகும் 2ன்னு அப்டேட் ஆகிருக்கும். 2 less than or equal to 2. ஸோ கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூன்றனால இந்த சேம் லைன் அதாவது செகண்ட் லைன்லேயே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும் வித் ஸ்பேஸோட. இப்போயும் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும் வித் ஸ்பேஸோட. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும் இங்கே j++க்கு போயிடும் கண்ட்ரோல். இப்போ ஜேயோட வேல்யூ என்னவாகும் 3ன்னு ஆகும். இப்போ 3 less than or equal to 2. ஸோ கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு ஆகிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் என்ன ஆகிடும் வெளியில் அதாவது இன்னர் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்து இந்த அவுட்டர் லூப்போட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா printf ஸ்டேட்மெண்ட்டு /n இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் கண்ட்ரோல் தேர்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட் லைனில் சிங்கிள் ஸ்டார் வித் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். செகண்ட் லைனில் 2 ஸ்டார்ஸ் அதாவது சிங்கிள் ஸ்டார் வித் ஸ்பேஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டார் வித் ஸ்பேஸ் அதாவது 2 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும் செகண்ட் ரோவில். இப்போ கண்ட்ரோல் எங்கே போகும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகும் இல்லைங்களா. இப்போ தேர்ட் இட்ரேஷன் அவுட்டர் லூப்போட தேர்ட் இட்ரேஷன் இது. அப்போ ஐயோட வேல்யூ எப்படி அப்டேட் ஆகும் 3 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிருக்கும். இப்போ 3 less than or equal to நம்ம ரோ வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அப்போ 3 less than or equal to 5 அப்படின்னா கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு ட்ரூ. ட்ரூனா இன்னர் லூப்புக்குள்ளே வந்துடும். அப்புறம் திருப்பி உங்களுக்கு இங்கே வந்து ஜேயோட வேல்யூ இனிஷியலைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ j is equal to 1, j less than or equal to இப்போ I வேல்யூ வந்து என்னவா ஆயிடுச்சு உங்களுக்கு 3 ஆயிடுச்சு. அப்போ 1 less than or equal to 3 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ. ஸோ printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் ஸ்டார் வித் ஸ்பேஸ் உங்களுக்கு என்ன ஆகும் டிஸ்பிளே ஆகும். அகைன் கண்ட்ரோல் வந்து j++. இப்போ ஜேயோட வேல்யூ 2 less than or equal to 3 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூன்றனால இந்த சேம் லைனில் செகண்ட் ஸ்டார் வித் ஸ்பேஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஜே நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் உங்களுக்கு j++ போகும். ஸோ j++னா 3ன்னு ஆகிடும். இப்போ இங்கே வந்து 3 less than or equal to 3 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூன்றனால printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களுக்கு செகண்ட் லைன்லேயே ஸ்டார் வித் ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல் வந்து j++ போகும். j அப்டேட் ஆகும் 4ன்னு ஆகும் இல்லைங்களா. 4 less than or equal to 3 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்றனால இந்த இன்னர் லூப்பை விட்டு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா printfல நம்ம /n கொடுத்துருக்கோம். ஸோ கண்ட்ரோல் 4th ரோவுக்கு போயிடும். சரிங்களா? அப்போ இங்கே கண்ட்ரோல் வந்து அகெயின் எங்கே வந்துடும் I++. இப்போ என்னவா அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I4ன்னு சொல்லி ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் எவாலுவேஷன் அதாவது 4 less than or equal to 5 ட்ரூ தான். அப்போ அகைன் கண்ட்ரோல் உள்ளே வரும். ஸோ அது நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அதே ப்ராசஸ் தான் நடக்கும். இதே மாதிரி உங்களுக்கு 4th இட்ரேஷனும் ஃபினிஷ் ஆகும். 5th இட்ரேஷன் அவுட்டர் லூப்போட 5th இட்ரேஷனும் ஃபினிஷ் ஆகும். 6th இட்ரேஷன் வரும்போது I வேல்யூ வந்து 6ன்னு அப்டேட் ஆகிடும். அப்போ 6 less than or equal to 5 அந்த கண்டிஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் இல்லைங்களா. இப்போ கண்ட்ரோல் வந்து அவுட்டர் லூப்பை விட்டு அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ஒன்லி 1 ஸ்டார் வித் ஸ்பேஸு, செகண்ட் ரோவில் 2 ஸ்டார்ஸு, தேர்ட் ரோவில் 3 ஸ்டார்ஸு, ஃபோர்த் ரோவில் 4 ஸ்டார்ஸு, ஃபிஃப்த் ரோவில் 5 ஸ்டார்ஸ். இப்படி நீங்கள் எத்தனை ரோ நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை ரோ நம்பருக்கும் உங்களுக்கு ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் அகைன் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ரோ வேல்யூ 10 கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் 10 ரோஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரோ 1 சிங்கிள் ஸ்டார். ஸோ அதே மாதிரி 10th ரோவில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். இது வந்து ஹாஃப் பிரமிட் பேட்டர்னில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.